இயற்கையாக மலைகளிலும் மரங்களிலும் கிடைக்கக்கூடிய தேன்ல தான் ஷிஃபா இருக்குன்னு நல்லா சொல்றான். ஃபார்ம் இல்ல natureshadow.com இவங்க கிட்ட இயற்கையா காட்டுல இருந்து எடுக்கப்படக்கூடிய மலை தேன், கொம்பு தேன், பொந்து தேன், சிறுநீர் தேன் 12 வகையான தேன்கள் கிடைக்குது. உலகத்தரம் வாய்ந்த சுந்தர்பன் சதுப்பு நில காட்டு தேன், பூட்டான் புட்கா ஹனி, பரோ ஹனி, நேபாளுடைய மழைக்காடுகளில் மட்டுமே கிடைக்கக்கூடிய மலை தேன், உலகத்தரம் வாய்ந்த பல தேன்களும் கிடைக்குது. ஹனி மட்டும் இல்லைங்க, தேன்ல ஊற வச்ச மவுண்டன் கார்லிக், பிளாக் கார்லிக், மூங்கில் குருத்து, பெப்பர்னு பல இயற்கை பொருட்களையும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காஃப் மற்றும் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. இவங்க கிட்ட வாங்குற ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிக்கலனா உடனே உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113 www.katijanikah.com. அன்பார்ந்த நண்பர்களே, பலஸ்தீனம் இஸ்ரேல் போர் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையில் மத்திய கிழக்கில் புதிய உலக ஒழுங்கை உருவாக்கணும், ஒரு புதிய வேர்ல்டு ஆர்டரை உருவாக்கணும்னு சொல்லிட்டு சீனா மற்றும் ரஷ்யா பல்வேறு முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ அதன் வெளிப்பாடாக இன்னைக்கு மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் மத்தியில் ஒரு சமரச சமாதான பேச்சுவார்த்தை அடிப்படையில் நல்ல நிலையை நோக்கி கொண்டு சென்றுட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. ஸோ அந்த செய்திகளை குறித்து தான் விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. வாங்க காணொலிக்குள்ளே போவோம். அன்பார்ந்த நண்பர்களே, கடந்த 9 மாதமாக பலஸ்தீன் இஸ்ரேல் போர் என்பது இடைவிடாது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போரில் பல்வேறு பூகோள ரீதியான மாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த போர் பன்முனை போராக மாறி இன்னைக்கு பல விடுதலைக்கான காரணியாகவும் இது அமைஞ்சிட்டு இருக்குங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. ஸோ ஹமாஸ் போட்ட ஒரே ஒரு விதை இன்னைக்கு விருட்சமாக பெரும் மரமாக இன்னைக்கு பல விஷயங்களுக்கு தீர்வாக மாறிட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது. இதில் குறிப்பாக ரஷ்யா மற்றும் சீனா பல கட்ட அடிப்படையில் இந்த மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் ஒன்றிணைத்து ஒரு ஒருமித்த கருத்தை உருவாக்கணுங்கிறதுல பெரிய அளவில் இன்னைக்கு திட்டம் போட்டு செயல்படுத்திட்டு இருக்குது. மறுபக்கம் கடந்த 9 மாதமாக பலஸ்தீன் இஸ்ரேல் போர் எப்போ ஆரம்பிச்சோ அன்றைய தேதியிலிருந்து ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகள் எல்லாமே போராடிட்டு இருக்கிறாங்க. அதில் ஈராக்கில் இருக்கக்கூடிய பாப்புலர் மொபிலைசேஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, இஸ்லாமிய ரெசிஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே தொடர்ந்து அமெரிக்க பேஸ் நிலையங்களை நோக்கி தாக்குதல் நடத்திட்டு இருந்துச்சு. ஸோ இந்த பேஸ் நிலையம் நோக்கி அதிகமான தாக்குதல் நடத்துறதுனால எதிர் தாக்குதல் என்பது அமெரிக்க தரப்புல இருந்து எடுக்கப்பட்டுச்சு. குறிப்பாக இந்த தாக்குதல் அதிகமானனால இடையில அமெரிக்க துருப்புகள் எல்லாமே ஈரானுடைய நிலப்பரப்புல இருந்து நாங்கள் வெளியேறோம்னு சொல்லிட்டு கூட்டமாக வெளியேறக்கூடிய காட்சிகள்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போ கிட்டத்தட்ட ஈரான்ல இனி அமெரிக்க துருப்புகளே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த தாக்குதல், அதாவது அமெரிக்க பேஸ் நிலையங்கள் மீதான தாக்குதல் அதிகரிக்கிறதுனால இந்த நிலத்திலிருந்து நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லிட்டு அமெரிக்காவை சார்ந்த துருப்புகள் எல்லாமே திரும்பி வந்துட்டாங்க. இன்னைக்கும் அந்த பேஸ் நிலையங்கள்லாம் அங்கே இருக்குது. கிட்டத்தட்ட 2500 அமெரிக்க துருப்புகள்லாம் ஈராக்குடைய நிலப்பரப்புகளை இன்னைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு துரோக செயல்களுக்காக. ஸோ இதனால் என்னாச்சு, அமெரிக்க பேஸ் நிலையங்களை தாக்குறது அப்படி குறைச்சிட்டு இஸ்ரேலுடைய பேஸ் நிலையங்கள், இஸ்ரேலுடைய பகுதிகளை நோக்கி இந்த பாப்புலர் மொபிலைசேஷன், அதே மாதிரி இஸ்லாமிய ரெசிஸ்டன்ட் அமைப்பு, ஈராக், இது போன்ற அமைப்புகள் எல்லாமே தாக்குதல் நடத்த ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த நிலையில தான் இன்னைக்கு ஈராக்குடைய பிரதமராக இருக்கக்கூடிய, அதிபராக இருக்கக்கூடிய நபர் சொல்லியிருக்கிறாரு, எங்களுடைய நிலப்பரப்புக்கு இனிமேல் அமெரிக்காவுடைய படை தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு கடந்த 6 மாதமாக தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அமெரிக்க துருப்புகள்லாம் உடனடியாக இந்த 2500 துருப்புகள்லாம் வெளியேறிருங்கன்னு சொல்லக்கூடிய உத்தரவு கொடுத்துட்டு இருக்கிறாரு. குறிப்பாக ஈராக்குடைய பகுதியில் ஒரு 3 இடங்கள், பாக்தாது, அன்பார், அதே மாதிரி நார்த்து குர்திஸ்தான், இந்த 3 இடங்களில் தான் அமெரிக்காவுடைய பேஸ் நிலையங்கள் இருக்குது. இந்த பேஸ் நிலையங்கள், அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய பேஸ் நிலையங்களை சுற்றி இராணுவ துருப்புகள் அதிகமாக இருப்பாங்க. அவங்களுடைய பயிற்சிகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கும். ஸோ அடிப்படையில் இவங்க ஏன் இங்கே இருக்காங்கிறதுக்கான கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே தீவிரவாத நடமாட்டம் இருக்குது, ISIS உடைய நடமாட்டம் அதிகமாக இருக்குது. யார்? அமெரிக்கா இஸ்ரேல் உருவாக்கின ISIS-ஐ இவர்களே உருவாக்கி இவர்களே வேட்டையாடக்கூடிய ஒரு சூழலை நோக்கி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ISIS-ஐ நாங்கள் பிடிக்க போகிறோம், அபாயமான பாம்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பொய்யான பிரச்சாரத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஈராக்குடைய தலைவர் என்ன சொல்கிறாரு, அந்த ISIS-ஐ பிடிக்கிற வேலையில் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் எங்கள் நிலப்பரப்புக்கு நீ தேவை கிடையாது, உடனடியாக வெளியேறுங்கன்னு சொல்லக்கூடிய எச்சரிக்கையை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த அமெரிக்காவுடைய இந்த ஈராக்குடைய நில அபகரிப்பு, இவருடைய இந்த சுரண்டல்களை பற்றி நம்ம பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2003 கிட்டத்தட்ட பெரிய ஒரு இன அழிப்பையே இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், பிரிட்டன் போன்ற நாடுகள்லாம் செஞ்சுருக்காங்க. குறிப்பாக அமெரிக்கா, பிரிட்டன் 2003 உள்ள நுழைஞ்ச இந்த அமெரிக்க படை அங்கே இருக்கக்கூடிய வெடி மருந்துகள், ஆபத்தான பொருட்களை எடுக்கிறோம்னு சொல்லிட்டு உள்ளே போனவங்க இன்னைக்கு வரையும் எதுவுமே எடுக்கலை. ஆனால் இந்த வாயில வருது, இந்த நாதாரிகள் திருடி சென்ற பொருட்கள் என்னென்னா கோல்டு பிஸ்கெட். ஈராக்குடைய கஜானாவில் இருக்கக்கூடிய கோல்டு பிஸ்கெட் எல்லாம் திருடிட்டு போயிருக்காங்க அன்னைக்கு. இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா,
நாங்கள் வந்து ISIS ஒழிக்கிறோம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய குரூட் ஆயில் மற்றும் இந்த பெட்ரோலியம் இது போன்ற ஆயில்கள் எண்ணெய்களை திருடி செல்லக்கூடிய வேலையை தான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இது ஒரு காரணம். மறுபக்கம் இவங்க வந்து இப்போ கிளம்பிடுறோம் காலதாமதம் பண்ணுவதற்கு காரணம் என்னன்னா, இவர்கள் சிரியா மேலே ஒரு கண்ணு வச்சிருக்காங்க, சிரியா மேலே ஒரு நோட்டமிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நோட்டமிடக்கூடிய வேலை என்பது தொய்வாயிரும், இல்லாட்டி கைவிட்டு போயிருங்கிறதுக்காகவே நாங்கள் இப்போ கிளம்பிடுறோம் அப்போ கிளம்பிடுறோம் சொல்லிட்டு இழுக்கக்கூடிய வேலையை இன்னைக்கு தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஈராக்லேருந்து அமெரிக்க படையை விரட்டுவதற்கான வேலையை ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்பு பலகட்ட அடிப்படையில் செஞ்சுட்டு இருக்கு. குறிப்பாக இவர்கள் சொல்லக்கூடிய ISIS தீவிரவாத அமைப்பு மொசாதோடு இணைந்து மத்திய கிழக்கில் என்னென்ன நாசகர வேலையை செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரான் வெளியே கொண்டு வந்துருக்கு. சொல்லப்போனால் ஈராக்குக்கு பின்னாடி முழுக்க ஒரு சப்போர்ட் அரணா இருந்து எல்லா ராணுவ தளவாடங்கள் உதவிகளை வழங்குறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஈரான் தான் ஒட்டுமொத்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகளுக்கும் ஃபண்டில் இருந்து மெட்டீரியல் வரையும் கொடுக்கறது என்னன்னா ஈரானாக தான் காணப்படுது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. அந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகளுடைய கமாண்டோவில் யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா லெபனானுடைய ஹிஸ்புல்லாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹசன் நஸ்ருல்லா இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க முடியுது. அப்போ நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் ஈராக்ல இருந்து மிகப்பெரிய தாக்குதல்கள் வந்து இன்னைக்கு அமெரிக்க துருப்புகளை நோக்கி மீண்டும் ஏற்படுத்த காரணமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு புள்ளியிலிருந்து இந்த விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து வெஸ்ட் பேங்க்ல இன்னைக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் என்னன்னா, இவ்வளவு ஆண்டு காலமாக காசாவுக்குள்ள நம்மளால நுழைய முடியல. காசாவுக்குள்ள எந்த ராணுவ துருப்புகளும் இஸ்ரேலுடைய ராணுவ துருப்புகள் கிடையாது, முகாம்கள் கிடையாது, செட்டில்மெண்ட் வீடுகள் கிடையாது. அந்த அளவு காசாவுடைய நிலப்பரப்பில் ஹமாஸ் ஒரு டாமினேட் ஆட்சியை கொடுத்துட்டு இருந்துச்சு நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் வெஸ்ட் பேங்க்ல மஹமூத் அப்பாஸுடைய இஸ்ரேலுடைய ஆதரவு, அமெரிக்க ஆதரவு, உலக ஆதரவு என்ற அடிப்படையில் அவர்கள் வழிவிட்டதன் விளைவு இன்னைக்கு இஸ்ரேலில் பல்வேறு செட்டில்மெண்ட் வீடுகள் எல்லாமே காணப்படுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு 75 ஆண்டு காலமாக அனுதினம் கண்காணிப்புக்குள்ளாக்கப்பட்ட இந்த வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையில் இன்னைக்கு பலாயிரக்கணக்கான ஆயுதங்கள்லாம் உள்ள வந்திருக்கு, துப்பாக்கிகள் உள்ள வந்திருக்குது, பல ஆயுத தளவாடங்கள் உள்ள வந்திருக்கு. இதன் விளைவாக இன்னைக்கு ஒரு செக் போஸ்ட் இஸ்ரேலுடைய செக் போஸ்ட்டில் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இந்த தாக்குதல் நடந்தது பார்த்தீங்கன்னா சீட்டா பிரிகேட்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய அமைப்பு. இந்த அமைப்பு சரமாரியான தாக்குதல் வந்து அந்த செக் போஸ்ட்ல ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இதுல சில இஸ்ரேலுடைய துருப்புகளுக்கு காயமடைஞ்சிருக்கு, சில நபர்கள் இறந்ததான செய்தி வருது. ஸோ அப்போ இன்னைக்கு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் என்னன்னா, வெஸ்ட் பேங்குக்குள்ள ஆயுதங்களே வரலையே, இல்லவே இல்லையே, எப்படி இவ்வளோ ஆயுதங்கள் வந்துச்சு, இவ்வளோ தோட்டாக்கள், குண்டுகள், துப்பாக்கிகள் வந்துச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு குழப்ப நிலையிலே இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு கிடைத்த செய்தினா முன்பு நாம் படித்ததிலிருந்து கிடைத்த ஒரு செய்தி என்னன்னா, தொடர்ந்து ஈரான் வந்து இந்த வெஸ்ட் பேங்குக்குள்ள ஆயுதங்களை கொண்டு வர ஜோர்டான் வழியாக முயற்சி பண்ணிட்டு இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும். ஜோர்டானுடைய நிலப்பரப்பு வழியாக பல முறை கொண்டு போய் இருக்குது. ஈரான் வந்து பல்வேறு டேங்கரில் வந்து ஆயுதங்கள், துப்பாக்கிகள்லாம் கொடுக்கும். ஜோர்டான் வழியாக போகக்கூடிய சமயத்தில் அந்த இஸ்ரேலுடைய மொசாத் அல்லது லோக்கல் உளவு பிரிவாக இருக்கக்கூடிய சின்பட்டு போய் பிடிச்சிட்டு வந்துடும். இப்படியே நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இந்த முறை அப்படி அனுப்பின ஆயுதங்கள் எல்லாமே வெஸ்ட் பேங்கில் போய் அந்த போராளி குழுக்களுக்கு கையில் கிடைச்சிருச்சு. அதன் விளைவாக தான் எதிர்த்தாக்குதலை அதிகப்படுத்தியிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்குள்ள எழுந்து கொண்டு தான் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நிகழ்வு போயிட்டு இருக்கு. மறுபக்கம் இன்னைக்கு பல்வேறு அமைதிக்கான பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலை மத்திய கிழக்கு நோக்கி கொண்டு போயிட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது. என்னென்ன சூழல்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் ரஷ்யா துருக்கி மற்றும் சிரியாவுக்கான ஒரு அமைதி பேச்சுவார்த்தை எடுத்துட்டு இருக்காங்க. 2 பேர் மத்தியில் ஒரு கிளாஷ் இருக்கிறதுனால இந்த 2 பேர்த்தையும் மாஸ்கோவுக்கு அழைச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் சீனா ஃபத்தஹ், ஹமாஸ் போன்ற அமைப்புகள், PLO போன்ற அமைப்புகள் தலைவர்கள் எல்லாத்தையும் அழைச்சா இவர்கள் மத்தியில் ஒரு நல்ல நிலையை ஏற்றணும், இவர்கள் மத்தியில் அரசாங்க ரீதியாக அந்த பலஸ்தீன் நாட்டுடைய ஆட்சி ரீதியாக ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தணும்னு சொல்லக்கூடிய முயற்சியை சீனா ஒரு பக்கம் எடுத்துட்டு இருக்குது. மறுபக்கம் இந்த ஹூதிகள், அன்சாருல்லாக்கள் இன்னைக்கு சவுதியோட முரண் பிடிச்சு சவுதியை நாங்கள் தாக்குவோம், ரியாதை அழிப்போம் சொல்லி கொண்டிருந்த இந்த வேளையில் ஒமன் மற்றும் இன்னும் பல்வேறு நாடுகள், குறிப்பாக ஐநா சபை, இந்த 2 நபர்களும் ஒன்றாக சேர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு பீஸ் கமிட்டி அமைச்சு பல்வேறு முடிவுகளையும் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைச்சிருக்கு. அப்போ அங்கங்கே ஒரு நல்ல நிலை வந்து ஏற்படுத்தப்படுது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. முதல் கட்டமாக நம்ம பார்ப்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, யமனுடைய விஷயம். யமன் உங்களுக்கு தெரியும், சவுதி மேலே காண்டா இருந்தாங்க. சவுதி தான் வந்து யமனுடைய ஹுடைடா துறைமுகத்து மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடிய சமயத்தில் உதவி செஞ்சுச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. அதற்கு பதிலடியாக நாங்கள் சவுதியுடைய ரியாதுடைய விமான நிலையத்தை தாக்குவோம்னு சொல்லி எச்சரிக்கை செஞ்சுருந்தாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனில் தான் இது அப்படியே பதற்றமாக இருந்துச்சுன்னா மீண்டும் சவுதி அரேபியாவுக்கும் யமனுக்கும் மத்தியில் மிகப்பெரிய போர் மூண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வந்துடும். சகோதரர்களுக்குள்ளேயே அடித்து வெட்டி சாகக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும் சொல்லி உணர்ந்த ஒமன் நாடு யூஎன்னோடு இணைந்து 2 பேரும் வந்து ஒரு பீஸ் கமிட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த பீஸ் கமிட்டியுடைய பேர் பார்த்தீங்கன்னா PLC, பிரசிடென்டல் லீடர்ஷிப் கவுன்சில். இந்த கவுன்சிலின் அடிப்படையில் ஒமனுக்கும் சவுதிக்கும் மத்தியில் சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த யமன் நாட்டுடைய
ஐநாவுக்கான தூதர் இருப்பார்ல, அவர் தான் இந்த அறிக்கையில வெளியிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, முதல் கட்டமாக வங்கி சார்ந்த கணக்கு இருக்குல்ல, வங்கி பரிவர்த்தனை, இது ரெண்டுமே 2 நாடுகளுக்கு மத்தியில் ஒரு வெளிப்படை தன்மையில் இருக்கணும், 2 நாடுகளும் அதை வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க. அடுத்து ஜோர்டானுக்கான விமானத்தை வந்து நீங்கள் இயக்கணும். யமனிய ஏர்லைன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஏர்லைன்ஸ் விமானத்தை ஜோர்டான் வரையும் அனுதினமும் நீங்கள் இயக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு அறிக்கை விட்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்து எகிப்து இந்தியாவுடனான விமான சேவையை உடனடியாக நீங்கள் துவங்க வேண்டும். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சிறைவாசிகளை பரிமாற்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் முழுமையாக அதை பயன்படுத்தி 2 பேரும் சிறைவாசிகள் பிடிச்சிருப்பீங்கல்ல, 2 பேரும் வந்து உங்களுடைய சிறைவாசிகளை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்து இன்னைக்கு 8 வருடங்களாக இந்த போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சவுதி அரேபியாவுக்கும் யமனுக்கும் மத்தியில் நடந்திருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் மறந்துட்டு ஒரு சகோதரர்கள் என்ற அடிப்படையில் நீங்கள் ஒன்றிணையும் சொல்லக்கூடிய ஒரு முன்னெடுப்பை ஓமன் மற்றும் யூஎன் இன்னைக்கு முன்னெடுத்திருக்குது. ஆனால் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு இது பிடிக்குமா? அமெரிக்கா சொல்வதில் என்ன விஷயம் சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒப்பந்தத்துக்குலாம் நீ சைன் போடாத, நீ மீண்டும் அந்த போரை முன்தொடு, மீண்டும் யமனை போட்டு தாக்கி அடி, நான் உனக்கு உதவி செய்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ சவுதி அரேபியா நான் கொடுக்குறேங்க அளவு இன்னைக்கு அமெரிக்காவுடைய சில வட்டாரங்கள்ல இருந்து இந்த ஒப்பந்தத்தை உடைப்பதற்கான ஒரு வேலையும் நடந்து கொண்டிருக்குது அப்படிங்கிற விஷயமும் நமக்கு கிடைத்த வண்ணம் இருக்கு. மறுபக்கம் ஈரான் மற்றும் ரஷ்யாவுக்கு மத்தியில் வரலாற்று சிறப்புமிக்க சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக தயாரான சூழல் இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் ரஷ்யா மற்றும் ஈரான் தரப்புல இருந்து இன்னைக்கு வெளியிடப்படுது. அப்ப ஒட்டுமொத்தமாக பார்க்கக்கூடிய சமயத்துல பல்வேறு நல்ல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. அந்த விஷயத்துல புதிய உலக ஒழுங்கு என்ற புதிய உலக ஒழுங்கு நியூ வேர்ல்ட் ஆர்டரை ஒரு நல்ல சிறப்பான முறையில் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு சீனா மற்றும் ரஷ்யா முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அடுத்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சீனா ஒரு அற்புதமான செயலை நிகழ்த்த தயாரா இருக்கு. சில வரையறையும் கொண்டு வந்திருக்குது. சீனா என்ன பண்ணியிருக்குன்னா, பலஸ்தீனில் இருக்கக்கூடிய காசாவை ஆட்சி செய்யக்கூடிய ஹமாஸ், அல் கஸாம் பிரிகேட், அதே மாதிரி வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய PLO, ஃபத்தஹ் போன்ற அமைப்புகள் எல்லாத்தையும் அழைச்சி இவங்க மத்தியில் பல்வேறு விஷயங்களை பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு வரையறையை கொண்டு வந்திருக்கு. இந்த வரையறையை உலக நாடுகள், ஐநா, அதை தாண்டி இந்த இஸ்ரேல், அமெரிக்காவில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை முன்வைக்குது. இதில் எந்த இடத்துலையுமே ஹமாஸையோ மிச்ச அமைப்புகளையோ கழட்டி விட்டு வெறும் ஃபத்தகை மட்டும் வச்சுக்கணும், PLO வச்சுக்கணுங்கிற ஒரு விஷயத்தை கூட இந்த நிலைப்பாட்டில் வந்து கொண்டு வரல அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ சீனா ஒரு நல்ல விஷயத்தை முன்னெடுத்திருக்குது. ஆனால் இந்த விஷயத்திற்கு முட்டுக்கட்டை போடுவதற்காக UAE கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சனிக்கிழமை நினைக்கிறேன் அபுதாபியில் நடந்த ஒரு மீட்டிங். இந்த மீட்டிங் பேர் பார்த்தீங்கன்னா IPKF, அதாவது இன்டர்நேஷனல் பீஸ் கான்ஃபிடென்ட் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா UAE கலந்துருக்குது. அதே மாதிரி இன்னும் சில நாடுகள்லாம் கலந்துருக்குது. இதில் என்ன முடிவு வச்சுருக்காங்கன்னா, UAE வச்சு UAE, இஸ்ரேலு, அமெரிக்கா இவங்க 3 பேரும் பேசிக்கிறாங்க. எப்படின்னா, உடனடியாக UAE சில ஆட்கள் எல்லாம் உள்ளே போய் ஃபத்தகை மட்டும் அங்கே வச்சுக்கிட்டு ஹமாஸையும் அல் கஸாம் பிரிகேட்டையும் கழட்டி விட்டுறணும், ஃபத்தகை வந்து முழுமையான ஆட்சி, முழுமையான பலஸ்தீனுடைய ஆட்சி இந்த போர் முடிஞ்ச பின்னாடி ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. ஆனால் இதை எந்த நாடுகளும் செவிமடுக்கலை. குறிப்பாக பலஸ்தீனில் இருக்கக்கூடிய அல் கஸாம் பிரிகேட், ஹமாஸ் போன்ற அமைப்புகள் இது ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் மாறாக சீனா இன்னைக்கு நல்ல நிலையை கொண்டு வந்திருக்கு. அதை முழுமையாக நம்ம இங்கே பார்ப்போம். சீனா இன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய நிலைப்பாடு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பலஸ்தீனுடைய விடுதலை ஆன பின்னாடி இந்த நிலப்பரப்பை ஒன்றாக சேர்ந்து அனைவரும் ஆட்சி செய்ய வேண்டும். அதில் 2 நாடு சொல்யூஷன் என்ற விஷயத்தில் இஸ்ரேலுக்கு பிரச்சனை இருக்காது. காரணம், இதை ஃபத்தகே தலைமை இருக்கும், ஃபத்தகுடைய தலைமையில் இருக்கும். ஆனால் 2 ஆட்சியாளர்கள் இருப்பாங்க. ஆனால் இந்த 2 ஆட்சியும் எப்படி பங்கீடு செய்யப்படும் கேட்டிங்கன்னா, ஃபத்தகு, அதே மாதிரி PLO, அதே மாதிரி பலஸ்தீன் அத்தாரிட்டி என்ற அந்த இயக்கங்கள், அமைப்புகள், இங்கிட்டு ஹமாஸ், அதே போல அல் குட்ஸ் பிரிகேட்ரு, அதே போல் வந்து அல் கஸாம் பிரிகேட்ரு, இது போன்ற அமைப்புகள் எல்லாமே இருப்பாங்க. இதில் நீங்கள் அல் குட்ஸ் பிரிகேட்ரு, அல் கஸாம் பிரிகேட்ரு நீங்கள் வந்து தீவிரவாதிகள்னு சொல்லிலாம் ஒமிட் பண்ண முடியாது, அவர்களையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கு. அப்போ எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணுங்கிறதான் இதன் மூலம் பார்க்க முடியுது. அடுத்து இதில் அரசியல் பிரிவு, அரசியல் சார்ந்த முடிவுகள் வந்து ஹமாஸ் எடுக்கும். அதே மாதிரி இராணுவ படையாக, இராணுவ வீரர்களாக யார் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அல் கஸாம் பிரிகேட்டும் அல் குட்ஸ் பிரிகேட்டும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை எல்லாம் முன் வச்சிருக்கு. அப்போ இது எல்லாத்துக்கும் அடிப்படையில் ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்பதுதான் சீனாவுடைய வரையறையாக இருக்குது. இது எந்த அளவு ஏற்றுக்க போகிறாங்க, ஏற்றுக்கிறது இல்லை அப்படிங்கிறது 2வது விஷயம். ஆனால் சீனா இவ்வளோ நேர்த்தியான ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்மளால் பார்க்குது. அடுத்து காசாவில் பல்வேறு மருத்துவமனைகளில் இணைய சேவை இல்லாமல் பல்வேறு விஷயங்கள் செய்ய முடியாத சூழல் இருந்தனால கொஞ்சம் இறக்கப்பட்டு எலான் மாஸ்க் ஸ்டார்லிங்க் என்று சொல்லக்கூடிய அந்த இணைய சேவை, செயற்கைக்கொள்ளி வழியான
அடிப்படையிலான இணைய சேவை என்பது கொடுக்க வேண்டும் என்ற அந்த உத்தரவு வந்து UAE மற்றும் இஸ்ரேல் கொடுத்துருக்காங்க சிறிது காலம் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ இந்த இன்டர்நெட் சேவை என்பது இன்னைக்கு ஓரளவு பயன்பாட்டிற்கு காசாவுடைய மருத்துவ பகுதிகள்லாம் வந்துட்டு இருக்கு நம்ம பார்க்க முடியுது. அடுத்து உலகம் முழுக்க கடந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய அளவில் வந்து இன்டர்நெட் சேவை இணைய சேவை என்பது மிகப்பெரிய அளவில் ஜாம் ஆயிருச்சு. குறிப்பாக வணிக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சுகாதாரத்துறை ரீதியாக, அரசு ரீதியாக இயங்கக்கூடிய பல இணைய சேவைகள் முடக்கப்பட்டனால எல்லாமே பெரிய அளவில் கொலாப்ஸ் ஆயிடுச்சு நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. உலக அளவில் ஏற்பட்ட இந்த பாதிப்பு ஈரானுக்கு மட்டும் ஏற்படலை, அதுதான் பெரிய சிறப்பு. ஸோ ஈரான் எந்த அளவு வளர்ந்துருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இதன் மூலம் பார்க்க முடியுது. ஈரானுடைய இளைஞர்கள் எல்லாமே எலைட் பிரிவாக இருக்கக்கூடிய, அதாவது இன்டர்நெட் சேவை மற்றும் இணைய மென்பொருள் விஷயங்கள்ல எலைட் பிரிவில் இருக்கக்கூடிய, உயர்தட்டு பிரிவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மிகப்பெரிய ஒரு முயற்சியின் விளைவாக இன்னைக்கு உலகம் முழுக்க இணைய சேவை பாதிக்கப்பட்டாலும் ஈரானுடைய நாட்டில் மட்டும் அது ஏற்படலை அப்படிங்கிறது இன்னைக்கு பெரிய செய்தியாக காணப்படுது. ஸோ ஈரான் நல்ல growth ஆகிட்டு இருக்குது, அது பல்வேறு கட்டங்கள் அடிப்படையில் தனது நாட்டுடைய வளர்ச்சியை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. இறுதியாக இன்னைக்கு காசாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி, கிட்டத்தட்ட அக்டோபர் 7 இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட 40,000க்கும் அதிகமான காசா மக்கள்லாம் இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி பெண்கள், குழந்தைகள், முதியவர்களாக இருக்கிறாங்க. அடிபட்டு காயமுட்டு கைகால் இழந்து ஊனமாக இருக்கக்கூடியவர்கள் 1,00,000 நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை இன்னைக்கு காசாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கு. இதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய ரெட் கிராஸ் இன்னும் பல்வேறு அமைப்புகள் கூறக்கூடிய கூற்று என்னன்னா, இது வெறும் பாதி தான். 40,000 என்பது அரசு கொடுக்கக்கூடிய சான்று விவரங்கள், புள்ளி விவரங்கள். ஆனால் உண்மையாக கிட்டத்தட்ட 80,000 மக்கள் இங்கே இறந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் பல்வேறு ஜனாசாக்கள் கட்டிட இடிபாடுகள்லேருந்து எடுக்கப்படலை. பல ஜனாசாக்கள் தீக்கிரையாய் எரிஞ்சு மண்ணோட மண்ணா போயிருச்சு. கிட்டத்தட்ட 7 மாதங்களில் பல ஜனாசாக்கள் மக்கி மண்ணோட மண்ணா போயிருச்சு. இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா 80,000 நெருங்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு புள்ளி விவரங்களும் வெளியிடப்படுகிறது. ஸோ அப்போ நிச்சயமாக அனுதினமும் தொடர்ந்து ஐவேளை தொழுகையில் பலஸ்தீன் மக்களுக்காக துவா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் நிச்சயமாக விடுதலை பலஸ்தீன் அமையும். அந்த மக்கள் எல்லாமே சுதந்திர காற்றை சுவாசித்து ஒரு மகிழ்ச்சியான நாளை கொண்டாடக்கூடிய நாள் என்பது மிக விரைவில் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.